தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். பரபரப்பான அரசியல் சூழலில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடக்கம். பஹல்காம் தாக்குதல், அமெரிக்க அதிபர் டிரம்பின் தலையீடு, பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்தம் உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து கேள்வி எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். மழைக்கால கூட்டத்தொடரில் 8 மசோதாக்களை அறிமுகம் செய்ய மத்திய அரசு திட்டம். நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்பப்பட்ட வருமான வரி மசோதா நிறைவேற்றப்படும் என எதிர்பார்ப்பு. மழைக்கால கூட்டத்தொடரில் ஆபரேஷன் சிந்தூர் உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகளில் பிரதமர் மோடி பதிலளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல். துறை தொடர்பான விவகாரங்களுக்கு பதிலளிக்க கேபினெட் அமைச்சர் எப்போதும் இருப்பார்கள் என்று மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு சூசகம். பஹல்காம் தாக்குதல் பற்றி பிரதமர் விளக்கம் அளிக்காவிட்டால் நாடாளுமன்றத்தை முடக்குவோம். திமுக எம்பி டி.ஆர். பாலு எச்சரிக்கை. கீழடி அகழாய்வு அறிக்கை தொடர்பாக மாநிலங்களவையில் விவாதிக்க வேண்டும். மாநிலங்களவை திமுக எம்பிக்கள் குழு தலைவர் திருச்சி சிவா ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து மாநிலங்களவையில் விவாதிக்க வேண்டும். காங்கிரஸ் எம்பி ரன்தீப் சிங் சுர்ஜேவாலா நோட்டீஸ். நீலகிரி, தென்காசி, தேனி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக ஸ்ரீவஸ்தவா இன்று பதவியேற்கிறார். ஆளுநர் ஆர்.என். ரவி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவம். 9 நாட்களாகியும் இதுவரை குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாமல் திணறும் காவல்துறை. கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு இணையதளம் மூலம் நடைபெறுகிறது. சென்னை மாநகராட்சி பகுதிகளில் வாகன நிறுத்த கட்டண வசூலுக்கான ஒப்பந்தம் நிறைவு. பொதுமக்கள் வாகன நிறுத்தும் இடங்களில் கட்டணம் இனி செலுத்த தேவையில்லை என அறிவிப்பு. முதலமைச்சர் ஸ்டாலின் வரும் 22, 23ஆம் தேதிகளில் கோவை, திருப்பூர் மாவட்டங்களுக்கு பயணம். அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா, கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். பாமக எம்எல்ஏக்கள் சிவகுமார், சதாசிவம், வெங்கடேஸ்வரன் கட்சியிலிருந்து தற்காலிக இடைநீக்கம். வழக்கறிஞர் கே. பாலுவையும் தற்காலிக இடைநீக்கம் செய்து ராமதாஸ் அறிவிப்பு. சேலத்தில் இன்று மாலை தாவேகா கொள்கை விளக்க முதல் பொதுக்கூட்டம். பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் நடைபெறும் என அறிவிப்பு. மு.க. முத்து மறைவிற்கு முதலமைச்சரை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்த சீமான். அதிமுகவுடன் நாம் தமிழர் கட்சி கூட்டணியா என்பது குறித்தும் விளக்கம்.
மராட்டிய மாநில சட்டப்பேரவையில் ஆன்லைன் ரம்மி விளையாடிய அமைச்சர். வீடியோ சமூக வலைதளங்களில் பரவல். அமைச்சர் பதவி விலக எதிர்க்கட்சிகள் கோரிக்கை. முதியவரை கொன்று தலையை வெட்டி எடுத்துச் சென்ற கொலையாளிகள். சிவகங்கை மாவட்டம் நாட்டார்குடியில் பரபரப்பு. அம்மன் கோவிலுக்கு சொந்தமான பட்டா நிலத்தில் சட்டவிரோதமாக கட்டிடம் கட்ட தனியாருக்கு அனுமதி வழங்கியதாக புகார். திருவேற்காடு நகராட்சி கண்டித்து 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டம். திருப்பத்தூர் அருகே தாறுமாறாக ஓடிய காரில் 10 லட்சம் மதிப்பிலான செம்மரக்கட்டைகள் பறிமுதல். மற்றொரு கார் மீது மோதிவிட்டு தப்பியோடிய 5 பேருக்கு போலீசார் பலை. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே தொட்டிலில் தூங்கிய குழந்தையை குரங்கு கடித்தது. தலையில் காயமடைந்த 6 மாத குழந்தை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. கிருஷ்ணகிரி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் லாரி, பேருந்து, கார் என 5க்கும் மேற்பட்ட வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்து. சாலை விபத்தில் தந்தை, மகன் உட்பட 3 பேர் உயிரிழப்பு, 2 படுகாயம். திருப்பதியிலிருந்து ஹைதராபாத்திற்கு புறப்பட்ட இண்டிகோ விமானத்தில் திடீர் இயந்திர கோளாறு. சுமார் 40 நிமிடங்கள் வானில் வட்டமடித்த நிலையில் விமானம் பத்திரமாக தரையிறக்கம். நீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் உத்தரவுகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடாது. நீதிமன்றங்களுக்கு கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவு. கர்நாடக மாநிலம் தர்மஸ்தலாவில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கொன்று புதைக்கப்பட்ட விவகாரம். விசாரணை நடத்த IPS அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து மாநில அரசு உத்தரவு. இங்கிலாந்திற்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இருந்து காயம் காரணமாக நிதிஷ்குமார் ரெட்டி விலகல். இந்திய அணிக்கு பெரும் பின்னடைவு. மகளிர் செஸ் உலக கோப்பையில் அரையிறுதிக்கு தகுதி பெற்றார் இந்திய வீராங்கனை கொனேரு ஹம்பி. நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறிய முதல் இந்திய வீராங்கனை என்ற பெருமையை பெற்றார். தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.